ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் போட்டிருந்தோம், மேக்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர். அதில் 7A 7Bக்கான ஆன்சர் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கேன். இப்போ நம்ம பார்க்குறது 6A 6Bக்கான ஆன்சர்ஸ், அதாவது 5 மார்க் கொஸ்டின். 221 மற்றும் இது வந்து 6A 6Aன்னு சொல்லலாம் தமிழில். 221 மற்றும் 936 ஆகிய புள்ளிகள் வழி செல்வதும் x + 2y - z = 7 என்ற தளத்திற்கு செங்குத்தானதுமான தளத்தின் வெக்டர் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. ஆன்சர்: தளத்தின் செங்குத்து வெக்டரை கண்டறிதல். எண் தேவையான தளம் கொடுக்கப்பட்ட x + 2y - z = 7 என்ற தளத்திற்கு செங்குத்தாக உள்ளது. எனவே கொடுக்கப்பட்ட தளத்தின் செங்குத்து வெக்டரே தேவையான தளத்தின் செங்குத்து வெக்டராக அமையும். கொடுக்கப்பட்ட தளத்தின் சமன்பாட்டிலிருந்து செங்குத்து வெக்டர் n = i + 2j - k. புள்ளிகளை பயன்படுத்தி வெக்டர்களை அமைத்தல். தேவையான தளம் செல்லும் புள்ளிகள் a = 221 மற்றும் b = 936. புள்ளி A இன் நிலை வெக்டர் a = 2i + 2j + k. புள்ளி B இன் நிலை வெக்டர் b = 9i + 3j + 6k. தளத்தில் அமையும் ஒரு திசையன் v = ab' b - a = 9 - 2 × i + 3 - 2 × j + 6 - 1 × k, which is equal to 7i + j + 5k. தளத்தின் வெக்டர் சமன்பாடு. ஒரு புள்ளி A மற்றும் இரண்டு இணை வெக்டர்கள் u மற்றும் v ஆகியவற்றை கொண்டு தளத்தின் துணை அலகு வெக்டர் சமன்பாடு r = a + su + tv. இங்கு a = 2i + 2j + k, u = n = i + 2j - k தளத்தின் செங்குத்து வெக்டர். இதுவும் தளத்தில் அமையும் மற்றொரு வெக்டராக கருதப்படுகிறது. மற்றும் v = 7i + j + 5k. எனவே வெக்டர் சமன்பாடு r = 2i + 2j + k plus s into i + 2j - k plus t into 7i + j + 5k. தளத்தின் கார்ட்டீசியன் சமன்பாடு. தளத்தில் பொதுவான கார்ட்டீசியன் சமன்பாடு ax + by + cz = d. இங்கு abc என்பவை செங்குத்து வெக்டரின் கூறுகள் 1 2 -1. எனவே x + 2y - z = d. d ஐ கண்டறிய தளம் செல்லும் ஏதேனும் ஒரு புள்ளியை, எடுத்துக்காட்டுக்கு a221 பிரதியிட 2 + 2 × 2 - 1 = d, 2 + 4 - 1 = d. So d = 5. எனவே தேவையான கார்ட்டீசியன் சமன்பாடு x + 2y - z = 5. விடை: வெக்டர் சமன்பாடு r = 2i + 2j + k plus s into i + 2j - k plus t 7i + 5j + k. 6b question. நிறுவுக. cos power -1x plus cos power -1y plus cos power -1z = pi எனில் x² + y² + z² + 2xyz = 1 என நிறுவுக. படி 1 படி சமன்பாட்டை மாற்றியமைத்தல். கொடுக்கப்பட்டது cos power -1x plus cos power -1y plus cos power -1z = pi. இதிலிருந்து cos power -1x plus cos power -1y = pi minus cos power -1z. இருபுறமும் cos எடுத்தல். cos of cos power -1x plus cos power -1y = cos of pi minus cos power -1z. முக்கோணவியல் ஃபார்முலாவை பயன்படுத்துதல். இடதுபுறம் cos a plus b சூத்திரமும் வலதுபுறத்தில் cos pi minus theta = minus cos theta என்பதும் பொருந்தும். So cos of cos power -1x, cos of cos power -1y minus sin cos of cos power -1x sin of cos power -1y = minus cos of cos power -1z. மதிப்புகளை பிரதியிடுதல். cos of cos power -1x = x மற்றும் sin cos of cos power -1x = √1 - x² என்பதால் xy minus √1 - x² √1 - y² = -z. இதை மாற்றியமைக்க xy plus z = √1 - x² √1 - y². இருபுறமும் வர்க்கப்படுத்துதல். xy plus z whole square = √1 - x² √1 - y² (2) x² y² plus z² plus 2xyz = 1 - x² into 1 - y². பெருக்கிச் சுருக்க x² y² plus z² plus 2xyz = 1 - x² - y² plus x² y². இருபுறமும் உள்ள x² y² நீக்கப்பட
z square plus 2xyz is equal to 1 minus x square minus y square. x square plus y square plus z square plus 2xyz equal to 1. இதுதான் இந்த ப்ராப்ளத்துடைய சொல்யூஷன். இது போல் அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். மேக்ஸும் பார்ப்போம், அடுத்து ஃபிசிக்ஸும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.